ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பனானா கேக் எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. இதுக்கு வந்து ஒரு 4 பனானா சின்ன சின்னதா நல்லா பழுத்த பனானாவா எடுத்திருக்கேன். அத வந்து நல்லா கட் பண்ணி ஒரு மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து நான் ஒயிட் சுகர் ஒரு 50 கிராமும், வ அப்புறம் ப்ரவுன் சுகர் இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது 2யுமே வந்து அந்த மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணிட்டு, நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 எக்கு வந்து தனியா உடைச்சு ஊத்தி, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மைதா மாவு பார்த்தீங்கன்னா, சலிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 100 கிராம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுல. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து ஒரு 10 எம்எல் வந்து நான் எடுத்திருக்கேன். அத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதையுமே வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஒரு மாரி கன்சிஸ்டன்சி வந்து திக்கா இருக்கணும். பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்சும், பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 2 பிஞ்ச் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அத மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அத நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் டின் இல்லைன்னா ஒரு கப்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு, அதில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சுட்டு, நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய பேட்டர் வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட ஓவன் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஓவனில் பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குக்கரை வந்து 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு, அதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேட்டரை வந்து உள்ளே வந்து வச்சுட்டு, ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடும் கேக்கு. நான் வந்து கொஞ்சம் மைதா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால, கொஞ்சம் மைதா ஃப்ளேவர் தெரிஞ்சுது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க போதும். இதனால் குக்கர் வந்து எதுவுமே ஆகாது. கீழே உப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. நார்மலா ஒரு ஸ்டாண்ட் வச்சு, நம்ம அந்த பேட்டரை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா குக்கர் வந்து விசில் அந்த கேஸ்கட் எதுவும் இல்லாம அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். என்னோட விளாக் யாருன்னா புதுசா பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.